வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், கட்டுக்கட்டாக பணம் நம்ம பீரோவில் அடுக்கி வைக்கணும். இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள், கார்த்திகை மாத சோமவார 3ஆம் பிறை. ஸோ இந்த பிறைக்கு அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்குது, அதே மாதிரி இந்த பிறையில் நீங்கள் என்ன செய்தால் உங்கள் வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் பணம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும். நம்மளுடைய தேவைகளுக்கு அடுத்தவர்கள்கிட்ட போய் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை இருக்கணும். அதற்கான பணம் நம்மக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அத்தியாவசியமான செலவுகளுக்கு நம்மக்கிட்ட எப்பொழுதுமே பணம் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய ஆசைகள் நிறைய இருக்கும். ஆனால் இது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் தேவை. அனைத்து மதத்தினருமே செய்யலாம், வீட்டிலேயே நம்ம செய்யலாம் எளிமையாக. ஸோ என்ன பொருட்கள் எப்படி செய்யணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் கார்த்திகை மாத சோமவார பிறை தரிசனம் சொல்லியிருக்கேன். ஸோ சோமவார பிறை தரிசனம் அப்படின்னா திங்கட்கிழமை தான் நம்ம சோமவாரம் சொல்லுவோம். பொதுவாகவே திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள், குறிப்பாக கார்த்திகை மாதமும் சிவபெருமானுக்கு உரிய ஒரு மாதம். இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம 3ஆம் பிறையும் சேர்ந்து வந்திருக்கு. சிவபெருமானுடைய தலையில் பிறை இருக்கும். ஸோ பிறைக்கும் இந்த சிவபெருமானுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3ஆம் பிறையில் சந்திர பகவானோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே சிவபெருமானுக்கு உரிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம், அதாவது திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த 3ஆம் பிறையில் நம்ம சிவபெருமானையும் சரி சந்திர பகவானையும் சரி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து வித செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அப்படி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலுமே இந்த தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தாலும் போதுமானது. ஸோ நம்மளுடைய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை, இந்த பிறை தரிசனம் தெரியறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 5:31 6:29, கிட்டத்தட்ட 5:30 6:30 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பிறை தரிசனம் செஞ்சுட்டு இந்த விஷயத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம். ஸோ 5:30 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம். எல்லாராலையுமே இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்றது முடியாத விஷயம். ஸோ அதனால் இன்றைய தினம் பிறை தரிசனம் அப்படின்றதுனால 12 மணிக்குள் நீங்கள் செய்தாலே போதுமானது. அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக 100% கிடைக்கும். இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நம்ம எந்தவித பூஜை, எந்தவித மந்திரம் எதுவுமே தேவைப்படாது. எளிமையான விஷயம் தான் நம்ம செய்ய போகிறோம். அனைத்து மதத்தினருமே, யாருக்கெல்லாம் வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், நம்மளுடைய கடன் அடையணும்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி பிறை தரிசனத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். 2-3 மாதங்கள்லேயே உங்களுக்கு நல்ல செல்வ நிலை முன்னேற்றத்தில் இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, சந்திர பகவானுக்கு உரிய பச்சரிசி. நம்ம நிறைய விஷயங்கள் வெறுமனத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சந்திர பகவானுக்கு உரியதுன்னு சொல்லியிருப்போம். அதில் முக்கியமானது பச்சரிசி. இந்த பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரியது. அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. ஸோ நம்ம வெண்மையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களை பற்றியுமே நிறைய பதிவுகளை சொல்லியிருப்போம். மொச்சை பயிறு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சொல்லியிருப்போம். ஸோ இப்போ பச்சரிசிக்கு நிறைய மகத்துவம் இருக்குது. அதனால் அதை பற்றி பேசணுன்னா டீட்டெயிலாக பெரிய பதிவாக போகும். அதனால் பச்சரிசி கொஞ்சம் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஏலக்காய். ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள், பெருமாளுக்கு உரிய ஒரு பொருள். நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஏலக்காயை பயன்படுத்துவோம். ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு பண வர வீட்டில் இருக்கும், பணத்தடைகளை உங்களுக்கு நீக்கிவிடும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் ஏலக்காய். 2 ஏலக்காய் போதுமானது. கொஞ்சம் காய்ந்த நிலையில் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து 2 கிராம்பு, க்ளோவ்ஸ், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குது. மொட்டோடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. மொட்டு இல்லாத மாதிரி வெறும் காம்பு மட்டும் இருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுக்காதீங்க. மொட்டோடு இருக்க மாதிரியே கிராம்பு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 எண்ணிக்கையில் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலும் போதுமானது. அடுத்து 2 1 ரூபாய் நாணயங்கள். ஸோ 1 ரூபாய் நாணயங்கள் இருந்தால் 1 ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா 5 ரூபாய் நாணயங்கள் இருந்தாலும் 5 ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 ரூபாய் நாணயங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், இது மட்டுமே நமக்கு போதுமானது. இதற்கு கூட கொஞ்சமாக பச்சரிசி. ஸோ ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி அப்படின்றது சும்மா ஒரு தோராயமாக கணக்குக்காக சொல்லியிருக்கிறது. நீங்கள் 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டாலும் போதுமானது. நிறைய எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு பவுல்லேருந்து ஒரு கைப்பிடி இல்லை 1 ஸ்பூன் உங்களுடைய அளவு தான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தோராயமாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ அதற்கு மேலே நீங்கள் 1 ரூபாய் நாணயம் வச்சுட்டு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு வைக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த விஷயத்தை தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த நாள் இதை எப்படி எடுத்து எந்த இடத்துல வைக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த பவுல் அப்படின்றது கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம்,
மண்பாங்கான பொருள் இருக்குது, மண் பவுல் இருக்குன்னா எடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் சின்னதாக ஒரு பிளேட், தாம்பூல தட்டு சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி பித்தளை தட்டு, இல்லை நீங்கள் வீட்டில் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த பாத்திரத்தை சுத்தமாக வாஷ் பண்ணி அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பொருட்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரியது, மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அதே மாதிரி இந்த கிராம்பு, ஏலக்காய், ₹1 நாணயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இதற்கு இருக்குது. பண வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு பொருட்கள், சந்திர பகவானுக்கும் உரிய ஒரு பொருட்கள். ஸோ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பொருட்களை நம்ம வந்து தயார் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாலை வேலை 5:30லேருந்து 6:30 வரைக்கும் இந்த நேரத்தில் முடியும்னா இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போ டைம் இருக்குன்னு பாருங்கள், இரவு 12 மணிக்குள்ளே இதை நீங்கள் செய்யுங்க. ஸோ பிறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மேற்கு திசை நோக்கி வரும். ஸோ உங்களுக்கு வந்து பிறை தெரிந்தாலும் சரி தெரியலனாலும் சரி நீங்கள் மேற்கு பக்கமாக பார்த்து இதை செய்யுங்க. மொட்டை மாடி இருக்குது, பால்கனி இருக்குது அப்படின்னா அங்கே போய் நிற்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் இதை செய்யலாம். இந்த மொட்டை மாடி, பால்கனி, வெளியில் போய் பார்க்குறது, இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தும் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து பிறையை பார்க்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் பிறையை பார்த்துட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய பொருட்களை பிறை கிட்ட காமிச்சிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். அதாவது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இப்போ வீட்டிலையே செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி வெளியெல்லாம் நான் போய் பிறையை பார்க்கல நினைக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதை தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எதுவுமே மந்திரம், பூஜை எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு மனதார நீங்கள் ஒருமுகப்படுத்திட்டு சந்திர பகவானை மனதார வேண்டிக்கோங்க, என்கிட்ட நல்ல பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருட்களை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பணம் வைக்கும் இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வச்சுருங்க. ஸோ வந்து நான் நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, இல்லை 11:30 மணி ஆகிடுச்சு, 11 மணி கூட இருக்கட்டும், இந்த டைமில் வந்து நம்ம வெளியவோ மொட்டை மாடி, பால்கனிலாம் போயிட்டு இந்த மாதிரி பிறையை தேடிட்டு இல்லைனா வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுமே இன்றைய தினம் பிறை தரிசனம் இதை தயார் பண்ணி பீரோவில் வச்சுட்டாலே போதுமானது. நீங்கள் மற்றபடி இதை வந்து கரெக்டாக இந்த டைமில் தான் நான் செய்யணும், அதை தவறிட்டேன் அதனால் செய்யாமல் விடலாமா, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இன்றைய தினம் நீங்கள் 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக இதை ஒரு முறை செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பொருட்களுக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஸோ வந்து முடிஞ்சிச்சுன்னா பிறை தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் பீரோவில் வைங்க, பணம் வைக்கும் இடத்துல. இல்லைனா வீட்டில் தயார் பண்ணிவிட்டு மனதார வேண்டிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சுருங்க. ஸோ இது இன்றைய தினம் இரவு முழுதும் அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் காலை எழுந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ₹1 நாணயம், ஏலக்காய், கிராம்பு இதை மட்டும் சும்மா ஒரு கவர்லேயோ இல்லை சின்ன பேக்லேயோ போட்டு நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல அப்படியே வச்சுருங்க. சின்னதாக குட்டியாக பவுச் மாதிரி இருக்க எதாக இருந்தாலும் சரி அதில் போட்டு அப்படியே பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க, பீரோலேயே இருக்கட்டும். இந்த பச்சரிசியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு மரத்துக்கு கீழே மண்பாங்கான இடத்துல பறவைகள் சாப்பிட்ற மாதிரி, எறும்புகள் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு தூவி விட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பச்சரிசியை நீங்கள் வந்து நாளை தினம் இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பணவரவு வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிறை தரிசனத்துக்கும் தொடர்ந்து செய்யுங்க. 2-3 வாட்டி நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுக்கு பண நிலையில், நிதி நிலைமையில் நல்ல மாற்றம் ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பொருட்கள் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் அதே மாதிரி நீங்கள் செய்யும் பொழுதும் அதற்கு கூடவே இந்த ₹1 நாணயம், கிராம்பு, ஏலக்காய் போட்டு வைங்க. எந்த இடத்துல இந்த பொருட்கள் இருக்கோ அங்கே கண்டிப்பாக பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையும் வாழலாம். கடன் அப்படின்ற ஒரு இடமே இருக்காது அந்த இடத்துல. நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்கிட்ட கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். ஸோ அதற்கு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா நிறைய கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்துருச்சு, காஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில், வாசனை அதில் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல மண்பாங்கனத்தில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் சீக்கிரமாக நீங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு எளிமையான ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிதி நிலைமையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சியை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதில் 100% இல்லை 200% உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய உழைப்போடு சேர்ந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக பணத்தடைகள், கடன் இது எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.